சூயஸ் கால்வாய்க்கு மாற்றாக புதிய கால்வாயை உருவாக்க திட்டமிட்டு காசா மக்களை வெளியேற்ற திட்டமிட்டிருக்கிறதா இஸ்ரேல்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காசாவின் இந்த மரண ஓலத்தை உலகம் இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் மறக்க முடியாது. ஹமாஸ் போராளி குழுவை அழிப்பதாக கூறி இஸ்ரேல் நடத்திய ராணுவ தாக்குதல்களில் பாலஸ்தீனியர்கள் கொத்து கொத்தாக பலியாகினர். இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது திட்டமிட்ட இனப்படுகொலை என ஐநா அமைப்பு அறிவித்திருந்தது. சமீபத்தில் இஸ்ரேல் காசா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான போது அனைத்தும் முடிந்துவிட்டது, இனிமேல் எந்த குண்டும் ஏற்கனவே நொறுங்கி கிடக்கும் நம் வீட்டின் மீது மறுபடியும் விழாது என பாலஸ்தீன மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறுவதாக கூறி இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர பாலஸ்தீன நாட்டை கோரும் அம்மக்களின் கழுத்தை இஸ்ரேல் நெரிப்பதற்கான காரணம்தான் என்ன? இதற்கு முக்கிய காரணமாக முதலில் வந்து நிற்கிறது பென் குரியன் கால்வாய் என்ற திட்டம். உலக வர்த்தகத்தில் சூயஸ் கால்வாயின் பங்கு என்னவென்று அனைவருக்கும் தெரியும். கடந்த 2021ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாயில் எவர்கிரீன் என்ற சரக்கு கப்பல் சிக்கி நின்றபோது உலக பொருளாதாரத்தையே ஆட்டம் காண வைத்தது. அந்த சமயத்தில் பல நாடுகளும் சூயஸ் கால்வாய்க்கு மாற்று என்ன என்பதை தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தன. இஸ்ரேல் அதன் பங்கிற்கு தூசி தட்டி எடுத்ததுதான் பென் குரியன் கால்வாய் திட்டம். 1960களில் முதலில் கற்பனை செய்யப்பட்ட இந்த திட்டம் சூயஸ் கால்வாய் என்ற மோனோபோலிக்கு மாற்றாக இருக்கும் என கருதப்படுகிறது. எய்லாட் பகுதியின் அருகே செங்கடலை மத்திய தரைக்கடலுடன் இணைத்து புதிய கடல்வழி வழித்தடத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது இஸ்ரேல். சூயஸ் கால்வாயில் ஒரு வழி பாதை தான் இருக்கிறது. ஆனால் பென் குரியன் கால்வாய் 2 வழி பாதைகளுடன் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கப்பல்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகாது. பென் குரியன் கால்வாயின் அளவும் பெரிதான வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் ஆழம் 50 மீட்டராகவும் அகலம் 200 மீட்டராகவும் அமைக்கப்பட உள்ளது. ஆனால் சூயஸ் கால்வாயின் அதிகபட்ச ஆழம் 24 மீட்டர் மட்டுமே. இந்த கால்வாயை சுமார் 3 லட்சம் பணியாளர்களை பயன்படுத்தி 5 ஆண்டுகளுக்குள் கட்டி முடிக்க திட்டமிட்டிருக்கிறது இஸ்ரேல்.